ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொலம்பியாவில் இருக்கிற செரஜன் கோல் மைன் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம். அங்கே ஒவ்வொரு நாளும் ராட்சத மிஷின்ஸால் பூமியை தோண்டி டன் கணக்கான நிலக்கரியை வெளியெடுப்பாங்க. 2000ஆம் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்மித்சோனியன் டிராபிக்கல் அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த சில ஜியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஆராய்ச்சி செய்யும்போது அவங்களுக்கு சில புதை படிவங்கள் கிடைச்சிது. ஜியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி புதை படிவங்கள் கிடைக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் இங்கே கிடைச்ச ஃபாசில்ஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமானது. அது இந்த காலகட்டத்துக்கு சொந்தமானதே இல்லை. சுமார் 60 மில்லியன் ஆண்டுகள், அதாவது டைனோசர்களின் யுகத்துக்கு சொந்தமான ஒரு விசித்திரமான உயிரினத்தோட ஃபாசில்ஸ். உடனே விஞ்ஞானிகள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி களத்தில் இறங்கி இன்னும் எந்த மாதிரியான ஃபாசில்ஸ் கிடைக்கும்னு தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ராட்சத எலும்புக்கூடுகள் கிடைச்சிது. ஆரம்பத்தில் அதை பார்த்த எல்லாருமே அது ஒரு ராட்சத முதலையின் எலும்புக்கூடாக இருக்கலாம்னு நினைச்சாங்க. இதுக்கான காரணம், இந்த நிலக்கரி சுரங்கம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு காலத்தில் ராட்சத முதலைகள் வாழ்ந்ததா சில ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் இதை உறுதிப்படுத்த இந்த எலும்புக்கூடுகள் எல்லாமே லேபுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இது முழுமையாக ஆராய்ச்சி பண்ண ஜுவாலஜிஸ்ட் என்ன சொன்னார்னா, இது முதலையோடது இல்லை, இது ஒரு ராட்சத பாம்பின் முதுகெலும்புன்னு சொன்னார். ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அந்த பாம்பு மனித வரலாற்றிலேயே இதுவரை பதிவு செய்யப்படாத அளவுக்கு ராட்சத வடிவத்தில் இருந்திருக்கும். இது மூலமாக டைட்டனோபோவா அப்படிங்கிற ஒரு ராட்சத பாம்பை பற்றி உலகத்துக்கு தெரிய வந்தது. செரஜன் கோல் மைனில் கிட்டத்தட்ட 30 பாம்புகளுக்கு சம்மந்தப்பட்ட சுமார் 186 ஸ்பெசிமென்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த பாம்போட நீளம் சுமார் 42 அடியிலிருந்து 50 அடி இருந்திருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்ண சில ஆய்வுகள் மூலமாக டைட்டனோபோவா சுமார் 1130 கிலோகிராம் எடை இருந்திருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. இது எந்த அளவுக்கு பெருசுனா, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் மிகப்பெரிய பாம்பான கிரீன் அனகொண்டாவை விட டைட்டனோபோவாவின் நீளம் 2 மடங்கு அதிகம், எடை 5 மடங்கு அதிகம். ஒருவேளை டைட்டனோபோவா இப்போ உயிரோடு இருந்திருந்தா அது ஒரு பெரிய ஸ்கூல் பஸ்ஸை விட பெருசாக இருந்திருக்கும். அதோட உடம்பின் டயமீட்டர் கிட்டத்தட்ட 4 அடிக்கும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வெறும் கற்பனை இல்லை, பல ஆய்வுகளுக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் சொன்ன உண்மைகள். ஆனால் இங்கே இருக்கிற கேள்வி என்னன்னா, அந்த அளவுக்கு பெரிய பாம்பு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தது? இப்போ அமேசான் மற்றும் காங்கோ காடுகளில் வாழக்கூடிய பாம்புகள் எதுக்காக இந்த அளவுக்கு ராட்சத வடிவத்தில் வளர முடியலை? இதுக்கான காரணம் ஒரு சாதாரணமான பயாலஜி ரூல். பொதுவாக பாம்புகள் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், அதாவது அதுங்க தங்களோட உடல் வெப்பத்தை தாமாகவே கட்டுப்படுத்த முடியாது. வெளியே இருந்து வர வெப்பத்தை பயன்படுத்தி அதுங்களோட மெட்டபாலிசம் செயல்படும். சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாம்புகளோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். அதாவது டைட்டனோபோவா வாழ்ந்த காலகட்டத்தில் பூமியின் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இங்கே தான் விஞ்ஞானிகளிடையே விவாதங்கள் எழும்ப ஆரம்பிச்சுது. 2009 டாக்டர் ஜேசன் டீம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாம்பின் சைஸை வச்சு அந்த காலத்து வெப்பநிலை சுமார் 30லிருந்து 34 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற காடுகளின் அதிகபட்ச வெப்பநிலை வெறும் 26லிருந்து 27 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான். ஆனால் இன்னொரு பக்கம் சில விஞ்ஞானிகள் இதை ஒத்துக்கவே இல்லை. டைட்டனோபோவா ஒரு சாதாரண பாம்பு இல்லை, அது தன்னோட உடல் வெப்பத்தை தண்ணி மூலமாக கட்டுப்படுத்த முடியும். அதனால சுற்றுச்சூழல் அந்த அளவுக்கு வெப்பமாக இருந்திருக்கும்னு சொல்றது சரியானது இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட அறிவியல் விவாதங்கள் 2026 கூட நடந்துக்கிட்டு இருக்கு. சுமார் 50லிருந்து 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு நாம் பின்னோக்கி போனால் டைனோசர்கள் அடியோடு அழிஞ்சு போய் பூமி மெதுவாக பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சுது. கொலம்பியா பிரதேசத்தில் ஒரு வினோதமான காடுகள் உருவானது. அந்த சமயத்தில் பூமியில் ஒரு இடத்துல கூட பனி குளிர் இல்லவே இல்லை. காற்றில் ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மூச்சு விட்டுறது கூட ரொம்ப கஷ்டம். இந்த கொலம்பியாவின் வினோதமான காடுகளில் வெறும் ராட்சத டைட்டனோபோவா மட்டும் இல்லாமல் ராட்சத ஆமைகள், அதாவது ஒரு மனிதனோட சைஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கடல் ஆமைகள், அதே போல் ராட்சத முதலைகளும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது இயற்கை தன்னைத்தானே மீண்டும் கட்டி அமைக்கிற பொற்காலம். ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் டைட்டனோபோவா அனகொண்டா மாதிரி வேட்டையாடும்னு நினைச்சாங்க. ஆனால் 2011 கண்டுபிடிக்கப்பட்ட டைட்டனோபோவாவின் மண்டையோட்டை ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் சில உண்மைகள் வெளியானது. அதோட தாடையின் அமைப்பை பார்த்து அது அனகொண்டா மாதிரியான பாம்பு இல்லை, தண்ணிக்கு அடியில் பதுங்கி பெரிய பெரிய மீன்கள், முதலைகள் மற்றும் ஆமைகளை கொடூரமாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு அபெக்ஸ் பிரெடேட்டர்னு தெரிய வந்தது. சுமார் 40 அடி நீளம் இருக்கிற இந்த ராட்சத டைட்டனோபோவா சில சமயத்தில் உணவுக்காக அந்த இருண்ட பிரதேசத்தில் கொஞ்சம் கூட அசையாமல் பல நாட்களுக்கு காத்திருக்கும். இப்படிப்பட்ட வலிமையான பாம்பு எப்படி பூமியில் இருந்து அடியோடு அழிஞ்சு போச்சு? இதுக்கு விஞ்ஞானிகள் 2 தியரிஸை முன் வச்சாங்க. முதலாவது தியரி, பூமி குளிர்ச்சி அடைந்ததால போதுமான வெப்பம் கிடைக்காததால டைட்டனோபோவா அழிஞ்சு போச்சுன்னு. 2வது தியரி, பூமி அதிகமாக வெப்பம் அடைந்து சுற்றுச்சூழலில் ஏற்பட்ட மாற்றங்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் டைட்டனோபோவா பாம்பு இனம் பூமியிலிருந்து காணாமல் போச்சு.
இது மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயற்கை தந்த சரியான சுற்றுச்சூழலால மட்டும்தான் நாம இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆனா அதே மனிதர்கள் இப்போ இயற்கையை சேதப்படுத்துறாங்க. குளோபல் வார்மிங், பிளாஸ்டிக் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் மூலமா இயற்கை அதிக அளவுல பாதிக்கப்படுது. ஒருவேளை மனித இனம் திருந்தாம இப்படியே இயற்கையை சேதப்படுத்தினா எதிர்காலத்துல இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். அதனால இயற்கையை பத்திரமா பாதுகாக்கிறது ஒவ்வொரு மனிதனோட தனிப்பட்ட கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.